ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான மூவியை பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி சம்பந்தப்பட்ட கதை. ஆனா இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அட என்ன சொல்ற, அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிலாம் உண்மையிலே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம கிட்ட வந்து அவ்வளவா டெக்னாலஜி வளராத வரைக்கும் 1800கள் 1900களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் நிறைய பர்சன் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ட்ரெயின் ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல கிராமங்களா இருக்கட்டும், வித்தியாசமான லாங்குவேஜை பேசிக்கிட்டு இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு நாட்டுல இருந்து வரதா சொல்றாங்க. சோ போலீஸ் சயின்டிஸ்ட்லாம் அவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணா மர்மமான முறையில அவங்க எல்லாருமே மறைஞ்சு போயிருக்காங்க. சோ சயின்டிஸ்ட் வந்து இவங்களெல்லாம் மேபி இவங்க அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில இருந்து இங்க வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப எந்த டெக்னாலஜியும் இல்லாததுனால வந்தவங்க யாரு, அவங்களோட போட்டோன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்ப நம்ம கிட்ட டெக்னாலஜி அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்தாங்கன்னா அவங்க யாருன்னு சிசிடிவி கேமரா மூலியமா நம்மளால புடிச்சிட முடியும். அதோட அவங்க எப்படி மறையறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியும். சோ அதனாலதான் என்னவோ இந்த அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில இருந்து இப்பெல்லாம் ஆட்கள் வரதே இல்ல போல. சோ இதே மாதிரிதான் இந்த கதையில ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் டிக்கெட் வாங்க ஒரு லேடி வராங்க. அவங்க இது வரைக்கும் ஒரு கேள்விப்படாத ஒரு இடத்துக்கு டிக்கெட்டை வாங்குறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடமே கிடையாது, அதுவும் இங்க இருந்து அந்த ட்ரெயின்லாம் போகாது அப்படின்னு சொல்ல அந்த லேடியும் நான் ரெகுலரா இங்க தான் ட்ரெயின் ஏறி அந்த இடத்துக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த லேடி சொல்றது உண்மைதானா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு அந்த பர்சன் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. சோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம தி கம்ப்யூட்டர்ன்ற ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை தான் பார்க்க போறோம். அமெரிக்காவுடைய ஒரு ஊருடைய ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற இவரோட பேர் தான் எட். இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் மாஸ்டரா இவர் ஒர்க் பண்றாரு. தலைவர் விசில் அடிச்சாதான் ட்ரெயினே கிளம்புனா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு அவர் வேலையை சின்சியரா பண்ணுவாரு. இந்த வேலைன்னு கிடையாது, ஸ்டேஷனுக்கு ஃபாரின் பேசஞ்சர் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், குழந்தைய வச்சுக்கிட்டு படிக்கட்டுல இறங்க முடியாதுல, சோ அவங்களுக்கு நம்ம எட் தான் ஹெல்ப் பண்றாரு. சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஒருத்தன் கூட ஹெல்ப் பண்ணவே மாட்டான். சோ இவரே எல்லா வேலையும் செய்வாரு. சோ எட்டுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையனும் இருக்கான். அந்த பையன் அடிக்கடி ப்ராப்ளம்லாம் பண்ணுவான் போல. இப்ப கூட எட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போன் கால் வருது. இங்க பாரு, நான் வேலையில இருக்கேன், ப்ளீஸ் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆனா எங்க முக்கியமான விஷயம், நம்ம பையன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, என்னால எதுவும் கேட்க முடியாது, நான் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலை கட் பண்ணிடுறாரு. ஏன்னா எட் வந்து இந்த வேலையை ரொம்ப சின்சியரா பாக்குறாரா. சோ வேலை டைம்ல அவர் போன் கால்லாம் அவ்வளவா பேசவே மாட்டாரு. சோ அப்புறம் போயிட்டு எட் டிக்கெட் கவுண்டரையும் ஓபன் பண்றாரு. டிக்கெட் வாங்கவும் ஆட்கள்லாம் வராங்க. சோ அப்படிதான் லிண்டான்னு ஒரு லேடி வராங்க. எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு. ஆமா, நீங்க எங்க போகணும்? அட அதை விடுங்க சார், நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்களே, வாழ்க்கை என்ன ரொம்ப மோசமா போகுதா உங்களுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த லிண்டான்ற லேடி சிகரெட்டை எடுத்து பத்த வைக்கிறாங்களா. எட்டும் இங்க பாருங்க, எங்க சிகரெட்லாம் பிடிக்க கூடாது, அதோட அது உங்க உடம்புக்கும் கெடுதல். சரி சரி, சிகரெட்லாம் பிடிக்கல, எனக்கு டிக்கெட்டை கொடுங்க, இடத்த சொல்லுங்க, டிக்கெட்டை உடனே தந்துடுறேன். ஓகே ஓகே, மெக்கான் ஹைட்ஸுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுங்க. எது மெக்கான் ஹைட்ஸா? ஆமா மெக்கான் ஹைட்ஸ் தான். ஏன் என்னாச்சு? இல்ல நான் இங்க 20 வருஷமா ஒர்க் பண்றேன், மெக்கான் ஹைட்ஸ்ன்ற ஒரு ஊரை நான் கேள்விப்பட்டதே கிடையாது, அதோட இந்த ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஊருக்கு போற ட்ரெயின் ஒண்ணுமே கிடையாது. சார் நான் ரெகுலரா இந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் மெக்கான் ஹைட்ஸுக்கு போறேனே, சும்மா சொல்லாதீங்க சார். ஓ ரெகுலரா போறீங்களா? சரி, நீங்க சொல்ற அந்த ஊருக்கு எந்த ட்ரெயின்ல போவீங்க, டைம் தெரியுமா? நல்லாவே தெரியுமே, ஒரு நாளைக்கு 3 ட்ரெயின், காலையில 9:19, மதியம் 1:19, ஈவினிங் 5:19. மேடம், நீங்க சொல்ற டைமுக்கு வர ட்ரெயின் எல்லாமே ஆல்டர்னன்ற ஊருக்கு தான் போவுமே, அதுவும் போற வழியில மெக்கான் ஹைட்ஸ்ன்ற ஒரு இடம் கூட கிடையாது. சார் நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல தேடி பாருங்க, அதுல இருக்கும் அப்படின்னு அந்த லிண்டான்ற லேடி சொல்ல எட்டும் கம்ப்யூட்டர்ல தேடி பார்த்துட்டு திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா அந்த லேடியை காணோம். சோ எட் வெளியெல்லாம் வந்து பார்க்கறாரு. கண்டிப்பா அந்த லேடி இங்க இருந்து ஓடி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எவ்வளவு ஸ்பீட்ல ஓடினாலும் ஓடின சவுண்ட் கேட்டிருக்கோம், அதோட அவங்க ஸ்ட்ரைட்டா தான் போயிருக்க முடியுமே. ஆனா ஒரு செகண்ட்ல அவங்க காணாம போயிட்டாங்கன்னா என்ன, இவங்க மறைஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு எட்டுக்கு சுத்தமா எதுவுமே புரியவே இல்லை. சோ வேலையை முடிச்சுட்டு எட் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த விஷயத்த அவரோட ஃப்ரெண்டு கூட வேலை பார்க்கறவரு அவர்கிட்ட சொல்றாரு. என்ன எட் சொல்ற, திடீர்னு அந்த பொம்பளை மறைஞ்சு போயிட்டாளா? மறைஞ்செல்லாம் எப்படி போக முடியும், மேபி அவ ஸ்ட்ரைட்டா தான் போயிருப்பா, நான் தான் சரியா கவனிச்சிருக்க மாட்டேன். சரி, அந்த லேடி சொன்ன ஊரோட பேர் என்ன? அதுவா மெக்கான் ஹைட்ஸ். நீ கேள்விப்பட்டிருக்க? ஆஹா, நான் எங்க கேள்விப்பட்டேன். அதோட ஹெட் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கலாம் கிடையாது. என்னடா சின்ன பையன் இப்படி பேசுறானே நினைக்காதீங்க. நீங்க ஓகே தானே? உண்மையிலேயே ஒரு லேடி வந்து மறைஞ்சு போனாங்களா, இல்ல உங்களுக்கு உடம்புல எதுவும் ப்ராப்ளமா? அட நீ வேற ஏன்டா. சரி சரி, நாளைக்கு நம்ம வேலையில பார்க்கலாம் அப்படின்னு ஹெட் அவரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. சோ அப்பதான் ஹெட் அவரோட வீட்டு வாசல்ல போலீஸ்காரர் இருக்கிறத பார்த்து வேகமா அவரோட வீட்டுக்குள்ள போகும்போது தான்
எட்டுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட பேரு சாம். சோ அந்த சாம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையே போட்டு அடிச்சிட்டான் போல. அந்த பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் இப்ப வீட்டுக்கே வந்துட்டாங்க. நம்ம எட்டும் போலீஸ் கிட்ட இங்க பாருங்க என் பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், சின்ன பையன் தானே, ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க போலீஸும் சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டு போறாங்க. சோ எட்டும் அவரோட பையன் கிட்ட என்ன ஆச்சுப்பா உனக்கு, ஏன் இவ்வளவு கோவப்படுற, எனக்கு தெரியலப்பா, எனக்கு கோவம் பயங்கரமா வருது, என்னை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, சரி சரி நீ ஒன்னும் கவலைப்படாத ஓகேவா, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு எட்டும் அங்க இருந்து வந்துடுறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. எட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அகைன் அந்த லிண்டான்ற லேடிய பாக்குறாரு. இந்த தடவை அந்த லேடிய உள்ள கூட்டிட்டு வந்து ப்ளீஸ் உட்காருங்க மேடம். சார் நான் டிக்கெட் வாங்க தானே வந்தேன், என்ன மட்டும் ஸ்பெஷலா உள்ள கூட்டு வரீங்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் உட்காருங்க அப்படின்னு லிண்டாவை உட்கார வச்சு நம்ம எட்டு கூட வேலை பாக்குறாருல அவரையும் கூட்டிட்டு வர்றாரு. ஏன்னா அவரு நம்பவே இல்ல நடந்த விஷயத்த சொன்னா. சோ நீங்க தான் எட்டு சொன்ன அந்த லிண்டாவா, நீங்க 9:19க்கு போற ட்ரெயின்ல தானே ஏறுவீங்க. ஆமா ஆமா 9:19 1:19 5:19, ஆனா மோஸ்ட்லி 9:19க்கு தான் ஏறுவேன். சரி நீங்க எந்த ஊர்ல இறங்குவேன்னு சொன்னீங்க, ஆல்ரெடி இவர்கிட்டயே சொன்னனே மெக்கான் ஹைட்ஸ். ஓ அப்படியா, அந்த ஊரு எப்படி இருக்கும், எவ்வளவு பேர் வாழ்றாங்க, எப்படியும் ஒரு 5000 பேர் இருப்பாங்க. உடனே நம்ம எட்டும் லிண்டா கிட்ட சரி இந்த ஸ்டேஷன்ல இருந்து நீங்க சொல்ற அந்த மெக்கான் ஹைட்ஸுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும், கரெக்டா ஒரு 27-28 நிமிஷம் ஆகும், அதோட அந்த இடத்துல தான் நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஆமா எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க. சோ உடனே எட்டு கூட வேலை பாக்குறவரும் மானிட்டரை திருப்பி இங்க பாருங்க, மெக்கான் ஹைட்ஸ்ன்ற ஒரு ஊரே நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது. சோ இதுதான் ட்ரெயினோட ரூட் மேப், இந்த மேப்ல நீங்க சொல்ற பிளேஸே இல்ல பாத்தீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டே திரும்பி பார்த்தா அந்த லிண்டான்ற லேடி அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. அந்த கூட வேலை பாக்குறவரும் எட்டு இங்க தானே இருந்தா எப்படி போனா, இதுதான் நானும் முன்னாடியே சொன்னேன், ஒருவேளை அவளுக்கு மேஜிக் தெரியுமோ அப்படின்ற மாதிரி எட்டு சொல்றாரு. சோ வெளியே ஒரு ட்ரெயின் இருக்கு, கரெக்டா அது 9:19க்கு தான் போகும். இந்த ட்ரெயின்ல தான் அந்த லிண்டான்றவங்க போவாங்க. நம்ம எட்டு என்ன பண்றாருன்னா ட்ரெயின்குள்ள போயிட்டு உள்ள லிண்டா இருக்காங்களான்னு தேடும் பொழுது ஒரு பேசஞ்சர் இருக்காரு, இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இவர் பின்னாடி தேவைப்படுவாரு. சோ இந்த பேசஞ்சரும் நம்ம எட்ட பார்த்து என்ன சார் டிக்கெட்டை செக் பண்ற டியூட்டியா இன்னைக்கு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு எட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி விசில் அடிக்கிறாரு. சோ அந்த ட்ரெயினும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. சோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல அவரோட பையன் அவங்க அம்மாவையே அதாவது எட்டோடைய ஒய்ஃபையே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு அந்த பையனுக்கு கோவம் தலைக்கு மேல வருது. சோ அதனால ஒரு டாக்டரை மீட் பண்றாங்க. சோ நம்ம எட் அவரோட ஃபேமிலியோட அந்த டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே அந்த லிண்டான்ற லேடி இருக்கிற மாதிரியே எட்டுக்கு தோணுது. சோ அப்புறம் டாக்டரும் எட்டோட பையனை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பையனுக்கு மென்டலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சோ அதனால அவனுக்கு கோவம் ரொம்ப அதிகமா வரும், இன்னும் வளர வளர அந்த கோவம் அதிகமாகும், இதனால உங்களுக்கும் ப்ராப்ளம், சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ப்ராப்ளம், சோ அவனை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதை கேட்டு எட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா எட்டுக்கு அவரோட பையனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா அந்த பையனால எப்ப பார்த்தாலும் பிரச்சனை மட்டும்தான். சோ நைட் டைம் ஆகுது, அவரோட பையனை தூங்க வச்சுட்டு இவரும் பெட்ல அவரோட ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து படுக்கிறாரு. சோ அப்படியே அவரோட ஒய்ஃப் கிட்ட நீயும் நானும் முதல்ல மீட் பண்ணோம்ல, அந்த இன்சிடென்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்களும் சொல்றாங்க ஆமா ஆமா ட்ரெயின்ல தான் பார்த்தோம், நீங்க ட்ரெயின்லயே வேலை செய்யறவரு, நான் ட்ரெயின்லயே அதிகமா டிராவல் பண்றவ, சோ அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டோம், ஆனா என்ன டேட்டிங் லெவல் போகிறதுக்கு 2 மாசம் ஆச்சு நமக்கு, அதுக்கப்புறமா தான் ப்ரொபோஸ் பண்ணி நமக்கு சாமும் பிறந்தான். சோ இப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்த நாள் ஆகுது, நம்ம எட்டு வேலைக்கு வந்துடுறாரு. ஆனா அவரால் ஒழுங்கா வேலை செய்யவே முடியல, ஏன்னா வீட்டுல அவரோட பையனால பிரச்சனையா, இங்க ஸ்டேஷன்லயும் அந்த லிண்டான்ற லேடி இல்லாத ஒரு ஊருக்கு டிக்கெட் வேணும்னு கேட்டு திடீர்னு மறைஞ்சு போயிடுறாளா. சோ இந்த விஷயம் அவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் வெளியே 9:19க்கு கிளம்புற அந்த ட்ரெயின் கிளம்ப போகுது. சோ எட்டும் யோசிக்கிறாரு, இந்த ட்ரெயின்ல தானே அந்த லேடி மெக்கான் ஹைட்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றா, சோ உண்மையிலேயே அந்த இடம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவர் அந்த ட்ரெயின்குள்ள போயிடுறாரு. சோ ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகுது. இவர் செல்போன்ல டைமரையும் செட் பண்றாரு 28 மினிட்ஸ்னு, ஏன்னா அந்த லிண்டான்ற லேடி சொல்லிருப்பாங்க ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஊருக்கு போக 28 நிமிஷம் ஆகும்னு. சோ இவரும் டைமர் ஆன் பண்ணிட்டு அப்படியே மெதுவா நடந்து உள்ள போறாரு. அங்க அந்த பேசஞ்சர் இருக்காரு, அவரு எட்ட பார்த்து என்ன சார் டிக்கெட் செக் பண்ண போறீங்களா, இல்ல நான் டிக்கெட்லாம் செக் பண்ண வரல, நானும் ஒரு பேசஞ்சர் தான் அப்படின்னு சொல்லி ஓரமா உட்காந்துக்கிட்டு விண்டோ வழியா அப்படியே வெளியே பார்த்துக்கிட்டே வராரு. சோ அப்ப வெளியே ஒரு இடத்துல அந்த லிண்டான்ற லேடி நிக்கிற மாதிரியே இவருக்கு தெரியுது. இவருக்கு ஒண்ணுமே புரியல, யார் அந்த லேடி, நம்ம எங்க பார்த்தாலும் இவ இருக்காளே அப்படின்னு குழம்பி போறாரு. சோ அப்படியே ஹெட்டும் டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்காரு. ட்ரெயினும் நிறைய லொகேஷன் தாண்டி போகுது, ஆனா ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் வரவே இல்ல. இவரும் டைமர் எடுத்து பாக்குறாரு, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு 28 நிமிஷம் ஆகிறதுக்கு, ஆனா அடுத்த ஸ்டேஷன் வரதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு, ஆனா 28 நிமிஷத்துல போயிடலான்னு அந்த லிண்டா சொன்னாலேன்னு அப்படின்னு ஒரு குழம்பிக்கிட்டு இருக்கும்போது விண்டோ வழியா பாக்குறாரு, தூரத்துல ஏதோ ஒரு சிட்டி மாதிரி அவரு கண்ணுக்கு தெரியுது. சோ ஹெட்டுக்கு பக்கத்துல ஒரு பேசஞ்சர் இருந்தார்ல, அவரு சடனா எழுந்து வேகமா டோர் கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. டோரும் ஓபன் ஆகுது. சோ உடனே ஹெட்டும் எப்படி டோர் ஓபன் ஆகுது, என்ன பண்ண போறீங்க நீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பேசஞ்சர் ஓடுற ட்ரெயின்ல இருந்து அப்படியே கீழே குதிச்சிடுறாரு. சோ இத பாக்குற ஹெட்டுக்கு என்ன
பண்றதுன்னு தெரியல, இவரோட டைமரும் ஜீரோல வந்துருச்சு, ஒருவேளை இங்க தான் நம்ம இறங்கணும் போலயே அப்படின்னு சொல்லி இவரும் ட்ரெயின்ல இருந்து குதிச்சிடுறாரு. இவர் குதிச்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறாரு, பார்த்தா அந்த ட்ரெயின்ல இருந்து நிறைய பேர் குதிச்சு ஏதோ ஒரு மலைக்கு மேல இருக்கிற ஒரு சிட்டிக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூடவே எதுவுமே புரியாம எட்டும் அப்படின்னு நடந்து போக ஒரு வழியா அந்த சிட்டிக்கும் வராரு. சோ அங்க நிறைய மக்கள் சின்ன பசங்கன்னு அவ்வளோ பேர் வாழ்றாங்க. இவரு நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க ஒரு வெயிட்ரஸ் லேடி இருக்காங்க. சோ அவங்க எட்ட பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு ஒரு டீ வேணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. அந்த லேடியும் டீயை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கூடவே நான் ஆப்பிள் கேக்க பண்ண, அது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இவரும் சாப்பிடுறாரு. அந்த மாதிரி ஒரு கேக் அவரு டேஸ்ட் பண்ணதே கிடையாது. சோ அப்புறம் ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வரும்பொழுது ரெண்டு கப்புள்ஸ் நம்ம ஹெட்ட வந்து இடிச்சிடுறாங்க. ஐயோ சாரி சாரி, எங்களுக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, அந்த ஜாலியில தெரியாம வந்து இடிச்சிட்டோம். ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்புள்ஸ் அங்க இருந்து போறாங்க. சோ ஹெட்டுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே சந்தோஷமா விளையாடுறாங்க. அதுவும் சின்ன பசங்க விளையாடுறாங்களா காத்தாடி விட்டுக்கிட்டு, அதை உட்காந்து இவரு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க லிண்டா வராங்க. உடனே இவரும் லிண்டாவை பார்த்து, நான் ஏதாவது நோயில இருக்கனா இல்ல கோமால படுத்துக்கிட்டு இருக்கனா, இது எல்லாமே என்னோட கற்பனை தானே, எதை வச்சு இது உங்க கற்பனைன்னு சொல்றீங்க? ஏன்னா இந்த மாதிரி இடம் இருக்க வாய்ப்பே கிடையாதுல்ல. ட்ரெயின்ல நான் வந்துகிட்டு இருந்தேன், திடீர்னு ட்ரெயினை விட்டு எல்லாரும் கீழே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் குதிச்சு வந்தா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். ஆனா ரியல் லைஃப்ல இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல தானே? அப்படிலாம் கிடையாது, இதுவும் ரியல் லைஃப் தான். உங்க ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புற அந்த ட்ரெயின்ஸ் உங்களை அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிக்கு கொண்டு வரும். சோ இப்போ நீங்க இருக்கிறது அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில. இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதோட நீங்களும் இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு உலகத்துல வாழணும் தானே நினைச்சீங்க. சோ இது உங்களுக்கான உலகம் தான். அதோட நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல மெக்கான் ஹைட்ஸ் எங்க இருக்குன்னு, அது இதுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ உங்க வீட்டுக்கு போற ட்ரெயின் ஈவினிங் 5:19க்கு வரும். சோ நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நிம்மதியா சந்தோஷமான லைஃபை வாழலாம். சோ அப்படின்னு லிண்டா சொல்றாங்க. எட்டும் எதுவும் புரியாம ஈவினிங் 5:19 ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றாரு. சோ இவரு மாதிரியே அந்த ட்ரெயின்ல போறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. சரி எப்படி ஏற போறாங்கன்னு ஒரு வெயிட் பண்ணும் பொழுது எப்படி இறங்குனாங்க? ஓடுற வண்டியில இருந்து குதிச்சாங்கல்ல, இப்போ ஓடுற வண்டியில எல்லாரும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. சோ அதே மாதிரிதான் எட்டும் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கும் வந்து சேர்றாரு. சோ எது எப்படியோ அந்த ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில இருந்து நம்மளோட ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு வந்துட்டோம், இதுக்கு மேல நம்ம அந்த பக்கம் போகவே கூடாது அப்படின்னு இவரு நேரா வீட்டுக்குள்ள போறாரு. பார்த்தா வீட்டுல அவரோட ஒய்ஃப் இருக்காங்க. ஆளு சும்மா வேற லெவல்ல இருக்காங்க. என்ன இவ திடீர்னு அழகாயிட்டாளா அப்படின்னு புரியாமலே எட்டு அவரோட பையனை பார்க்கலான்னு போறாரு. பார்த்தா அவரோட பையன் ரூம்ல வேற என்னென்னமோ திங்ஸ் இருக்கு. சோ எட்டோட ஒய்ஃபும் வந்து சொல்றாங்க, ஏங்க இந்த ரூமுக்கு வந்திருக்கீங்க? இந்த ரூமை நம்ம எதுக்காக உருவாக்கணும்னு ஞாபகம் இருக்கா? நமக்கு பையன் தான் பிறப்பான்னு சொல்லி உருவாக்கணும். ஆனா நான் பிரெக்னென்ட்டே ஆகவே இல்லை, நமக்கு குழந்தையும் பிறக்கவே இல்லை. இதை கேட்டு எட்டு ஷாக் ஆகுறாரு. அவரால் சுத்தமா எதுவுமே நம்பவே முடியல. சோ எட் அந்த ட்ரெயின் மூலியமா ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிக்கு டிராவல் பண்ணிட்டு திரும்ப நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இன்னமும் அவரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிக்குள்ள தான் இருக்காரு. ஏன்னா இந்த ரியாலிட்டில இவங்களுக்கு குழந்தையே பிறக்கவே இல்லை. சோ அடுத்த நாள் ஆகுது. எட் ஸ்டேஷனுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல எல்லாமே போகுது. ஒரு லேடி குழந்தைய வச்சுக்கிட்டு படிக்கட்டு இறங்க முடியாம கஷ்டப்படுவாங்கல்ல, நம்ம எட் தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. சோ அதே மாதிரி ஹெல்ப் பண்றாரு. ஆனா இந்த தடவை நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதோட அந்த குழந்தையும் ஏதோ ஒண்ணு முரட்டுத்தனமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு போல. சோ இந்த ரியாலிட்டில சுத்தி இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. சோ ஒரிஜினல் உலகத்துல வந்து எட் இந்த மெக்கான் ஹைட்ஸ்ன்ற ஊர் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்திருப்பாரு. ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப அவரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில இருக்காருல. சோ அகைன் அவரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் மெக்கான் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட், சோ ஒரு சிட்டி மாதிரி நிறைய வீடுகள்லாம் கட்டலான்னு பிளான், ஆனா அதை கைவிட்டுட்டாங்களாம். சோ இந்த நியூஸோடைய ரிப்போர்ட்டரை கான்டாக்ட் பண்ணி அவங்கள நேர்ல இவரு மீட் பண்றாரு. சோ நீங்க தான் அந்த ரிப்போர்ட்டர் அப்படின்னா அந்த இடத்துடைய மர்மம் பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆமா, நீங்க எத்தனை தடவை அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க? நான் ஒரே தடவை தான் போயிருக்கேனே. ஓ அப்படியா, இது வரைக்கும் என்ன பார்க்க வந்தவங்களாம் அட்லீஸ்ட் ஒரு 9-10 தடவையாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சில டாக்குமெண்டேஷனை கொண்டு வந்து காட்டுறாங்க. எட்டும் அந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் மெக்கான் ஹைட்ஸ்ன்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒருத்தர் பண்றதா இருந்தது. ஆனா சில ப்ராப்ளம்னால அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய நகரத்தையே உருவாக்கணும்னு அந்த ஆர்கிடெக்டுக்கு கனவு. ஆனா அது ஸ்பாயில் ஆனதுனால அந்த ஆர்கிடெக்ட் இறந்தே போயிடுறாரு. சோ அதனால இப்ப அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராஜெக்டும் இல்ல, வெட்ட வெளியா தான் இருக்கு. ஆனா சில பேர் சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு சிட்டி இருக்குன்னு. சோ உங்கள மாதிரியே தான் இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை பார்த்துட்டு எல்லாருமே என்ன தேடி வராங்க. அவங்க எல்லாருமே அந்த சிட்டிக்கு போயிருக்காங்க. அந்த சிட்டி அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருக்கும்னு சொல்றாங்க. சரின்னு நானும் அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி போகலான்னு பார்த்தா என்னால அந்த சிட்டிக்கு போகவே முடியல. ஏன்னு தெரியல. கரெக்டா அந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு டோரும் ஓபன் ஆகவே இல்லை. சோ அந்த இடத்துக்கு போகணும்னா ஒரு சிலரால மட்டும்தான் முடியும் போல அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. சோ அந்த லேடி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் எட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த லிண்டான்னு ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணோட போட்டோ இருக்கு. ஆமா, இந்த லிண்டா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இறந்து போனார்ல ஒரு ஆர்கிடெக்ட், அவரோட பொண்ணு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பாவம் அந்த லிண்டா, அவங்க அப்பா இறந்து போனதை இவ தான் முதல்ல பார்த்தா போல. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் டிராப் ஆகாம நடந்து
நடந்திருந்ததுன்னா அவங்க அப்பா உயிரோட இருந்திருப்பார்ல. அதோட அந்த பொண்ணும் காணாம போயிட்டா, எங்க இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. சோ இத பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு எட் வேலை கூட செய்யாம அந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி கூட வேலை செய்யறவர் வராரு. என்ன எட், வேலை செய்யாம ஏதோ நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க? நான் வேற அர்ஜென்ட்டா போகணும். என் பையனுக்கு ஸ்கூல்ல டிராமாவா, நான் போய் பார்க்கணும். எது உனக்கு பையனா? உனக்கு குழந்தைங்களே கிடையாது. என்ன எட், மறந்துட்டியா? எனக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ இந்த ரியாலிட்டில அவருக்கு பசங்க இருக்காங்க போல. ஆனா பாவம் எட், உனக்கு தான் எந்த குழந்தைங்களும் இல்ல, பையன் பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல நீ அப்படின்னு அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் எட்டுக்கு அவரோட பையன் ஞாபகமே வருது. உடனே எட் ட்ரெயின் கிட்ட போறாரு. பார்த்தா அங்க எட்டோட பையன் சாம் இருக்கிற மாதிரியே ஒரு கண்ணுக்கு தெரியுது. சோ இந்த ரியாலிட்டில என் பையனே இல்ல, எனக்கு என்னோட ஒரிஜினல் ரியாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த ட்ரெயின்ல ஏற ஆரம்பிக்கிறாரு. சோ கரெக்டா 28 நிமிஷம் கழிச்சு ட்ரெயினோட டோர் ஓபன் ஆகுது. அது வழியா குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு வழியா ஒரு மெக்கான் ஹைட்ஸ்க்கும் வந்துடுறாரு. சோ அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல அந்த வெயிட்ரஸ் கிட்ட இருந்து அகைன் கேக் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு வெளியே வரும்பொழுது ஒரு கப்புள்ஸ் வந்து இவரை மோதுறாங்க. ஐயோ சாரி சார், இப்பதான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, அந்த சந்தோஷத்துல தான் இடிச்சிட்டோம், இது ஆல்ரெடி நடந்தது தானே, என்ன திரும்பவும் நடக்குது அப்படின்னு எட்டுக்கு புரியல. அந்த கப்புள்ஸும் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ அப்புறம் இவர் ஒரு இடத்துல சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. குழந்தைய கூட்டிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடந்து போறாங்க. இத பார்க்கும் போதெல்லாம் அவரோட பையன் ஞாபகம் தான் இவங்களுக்கு வருது. அதோட அவரு லிண்டாவை பார்க்கணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா லிண்டா ஆளையே காணுமா. சோ அகைன் ட்ரெயின் மூலியமா திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாரு. ஸ்டில் அவரு இன்னும் ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு போகவே இல்ல, ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிலேயே இருக்காரு. அந்த ரியாலிட்டில நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. ஓடி போய் பார்த்தா அந்த ரூம்ல யாரையும் காணோம். மேல ஆட்டிக்ல ஒரு வழி மாதிரி போகுது. அந்த ஆட்டிக் வழியா இவர் ஏறும் பொழுது கிராவிட்டியே டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒயிட் கலர்ல ஒரு ரூம் குள்ள போறாரு. அங்க ஒரு பழைய டிவியும் டெக்கும் இருக்கு. அதுல இருக்கிற கேசட்லாம் இவர் ப்ளே பண்ணி பார்க்கும் பொழுது இவரோட பையனுடைய மெமரிஸ் ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எட்டால சுத்தமா தாங்கவே முடியல. ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு போகணும், நான் என் பையன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அகைன் திரும்பவும் அடுத்த நாளே அந்த ட்ரெயின் மூலியமா அந்த சிட்டிக்கு போறாரு. அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் லிண்டா எங்கன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த சிட்டிக்கு வரவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு நோயினால பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. ஒருத்தர் முகத்துல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அவரு ஹெட் கிட்ட நான் லிண்டாவெல்லாம் பார்க்கவே இல்லை சார், நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் அந்த ஸ்டேஷன்ல வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு படிக்கட்டு இறங்க முடியாம ஒரு லேடி கஷ்டப்படுவாங்களே, இவர் போய் ஹெல்ப் பண்ணுவாரு. சோ அந்த லேடியும் அந்த சிட்டிக்குள்ள தான் இருக்காங்களே. சோ அந்த குழந்தை வந்து ஏதோ ஒன்று முழுங்கி சாகர நிலைமைக்கு போயிட்டான் போல. அந்த லேடியும் வந்து நீங்க தான் இந்த இடத்துக்கு புதுசாமே, நீங்க தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னாங்க, என் குழந்தை என்ன சாக போகுதா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா எட் அதெல்லாம் கண்டுக்காம நேரா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க இருக்கிற வெயிட்ரஸ் லேடி கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஆக்சுவலா எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும் பொழுது ஒருத்தன் கத்தியை காட்டி மிரட்டி என்னை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்ன அபியூஸ் பண்ணான், அன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா அப்படின்னு அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க. எட்டும் என்ன இங்க இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில கஷ்டப்பட்டவங்களா இருக்கீங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே எட் வெளியே வராரு. பார்த்தா அந்த கப்பிள்ஸ் திரும்பவும் இடிக்கிறாங்க. ஐயோ சாரி சார், எங்களுக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, அந்த சந்தோஷத்துல வந்து மோதிட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல ஆல்ரெடி கடுப்புல இருக்கிற நம்ம எட் அந்த கப்பிள்ஸை பிடிச்சி தள்ளி விடுறாரு. ஆனா அவங்க எழுந்து தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த லிண்டா எங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் தேடுறாரு. அப்பதான் லிண்டா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த மெக்கானாய்ட்ஸ்ன்ற இடத்துல அவங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்களே. சோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பில்டிங்கை தேடும்போது தான் ஒரு பில்டிங் இருக்கு. பார்த்தா ஜஸ்ட் ஒரு செவரு, அதுல ஒரு டோர் இருக்கு. இதை திறந்தா அந்த பக்கம் தான் போக முடியும். ஆனா இவர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பெரிய ஸ்பேஸே இருக்கு. சோ அங்க தான் அந்த லிண்டாவும் இருக்காங்க. ஹே ஹெட், இங்க என்ன பண்றீங்க நீங்க? ஆக்சுவலா லிண்டா, நீ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்ட, நான் இந்த இடத்தை சேர்ந்தவனே கிடையாது, நான் என்னோட ரியாலிட்டிக்கு போகணும். ஆனா இந்த ரியாலிட்டி தான் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரியாலிட்டி. எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல, எனக்கு என் பையன் வேணும், என் ஒரிஜினல் ரியாலிட்டி எதுவும் மாறாம திரும்ப எனக்கு பழைய மாதிரியே வேணும் அப்படின்னு எட் கேட்க லிண்டா எதுவும் பேசாம அப்படியே நடந்து போறாங்க. டக்குன்னு அப்படியே செவுத்துக்குள்ள போய் பூந்துக்கிறாங்க. சோ எட் அப்படியே எதுவும் புரியாம அந்த இடத்த பார்க்கும்பொழுது தண்ணி மாதிரியே இருக்கு. சரணப்பட்ட எட் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாரு. சோ இதான் லிண்டாவும் இந்த இடம் என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஆக்சுவலா இந்த இடத்த உருவாக்கின ஆர்கிடெக்டே யாருன்னா இந்த லிண்டான்றவங்க தான். சோ இதை ஏன் இவங்க உருவாக்குனாங்கன்னா இவங்க ரியாலிட்டியில லிண்டாவுடைய அப்பா இறந்து போயிட்டார்ல, அந்த சோகம் தாங்க முடியாம சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு இடத்த உருவாக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. சோ அதோட லிண்டா வந்து இந்த செவுத்துக்குள்ளலாம் பூந்து போறாங்க. வேற இடத்துக்கு மத்தவங்களை டெலிபோர்ட்லாம் பண்றாங்க. சோ மேபி லிண்டாவோட ரியாலிட்டியில வந்து அப்ப இருக்கிற மனுஷங்கள்லாம் வேற லெவல்ல இருப்பாங்க போல. சோ அவங்க வந்து இந்த மெக்கான் ஹைட்ஸ்ன்ற ஒரு இடத்த உருவாக்குறாங்க. சோ இந்த இடத்துக்கு வேற வேற ரியாலிட்டியில இருந்து யார் வேணாலும் வரலாம். ஆனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள வரணும் அப்படின்னாவே மனசளவுல பயங்கரமா பாதிக்கப்பட்டவங்களா இருக்கணும். சோ இந்த லைஃப் என்னால வாழவே முடியாது, வேற ஏதாவது லைஃப் இருந்தா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இந்த இடத்துக்குள்ள வரவே முடியுமே. இந்த ரிப்போர்ட்டர் லேடியால ஏன் வர முடியலன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு சந்தோஷமான லைஃபா வாழ்றாங்க. சோ ஹாப்பி
ஹாப்பியா வாழ்றவங்களால இந்த இடத்துக்கு வரவே முடியாது. சோ யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க இந்த மெக்கான் ஹைட்ஸுக்கு வந்து திரும்ப அந்த ட்ரெயினை பிடிச்சி போகும் பொழுது அவங்களுக்கு சந்தோஷமான வேற ஒரு ரியாலிட்டில அவங்க போயிடலாம். சோ அதனாலதான் இந்த மெக்கான் ஹைட்ஸ்ன்ற இடத்துல இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு நோயினாலேயோ இல்ல உடம்புல ஏதாவது பாதிப்போ இருக்கிறவங்க தான் அந்த இடத்துக்கே வந்திருப்பாங்க. சோ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இந்த அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில நம்ம ஹெட் வந்துட்டு அந்த லேடிக்கு குழந்தைய தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சுத்தி இருக்கிற எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப அந்த குழந்தை வந்து ஏதோ ஒண்ணுத்த சாப்பிடும். மேபி அதனால அந்த குழந்தையோடைய தொண்டை அடைச்சுக்கிட்டோ இல்ல அந்த ஃபுட்னால ஏதோ ப்ராப்ளம் ஆகியோ அந்த குழந்தை இறந்து போயிருக்கலாம். அதனால அந்த லேடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் அந்த ட்ரெயினோட டோர் கரெக்டா ஓபன் ஆகி இவங்க இந்த மெக்கான் ஹைட்ஸுக்கும் வந்திருக்காங்க. சோ ஒருவேளை அந்த குழந்தை இங்க இறந்து போனாலும் திரும்ப அவங்க ட்ரெயினை பிடிச்சி போகும் பொழுது அந்த குழந்தை உயிரோட இருக்கிற ஒரு ரியாலிட்டிக்கு போவாங்க. சோ அதே மாதிரிதான் எட்டும் அவரோட ப்ராப்ளம் ஃபுல்லாவே அவரோட பையன் தான். ஏன்னா அந்த பையனுக்கு மென்டலா ப்ராப்ளம் இருக்கு, கோவம் அதிகமாகுது, தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரான், சொந்த அம்மாவே அந்த பையன் அடிச்சிட்டான். சோ இந்த மாதிரி இவரு கஷ்டப்படுறாரா, சோ அதனாலதான் இவருக்கு அந்த டோர் ஓபன் ஆகி அல்டர்னேட்டிவ் ரியாலிட்டியில அவருக்கு பையனே இருக்கவே மாட்டாங்க. சோ இந்த ரியாலிட்டியை இவர் வாழ்ந்தாரு அப்படின்னா எல்லாமே நார்மலா போகும். சோ இப்படின்னு லிண்டா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவரு கேட்கவே மாட்டாரு. எனக்கு என்னோட பையன் வேணும், அவ்வளவுதான், என் பையனால எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா எட், உங்க பையனால வரப்போற ப்ராப்ளத்தை உங்களால சத்தியமா தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா ஒரிஜினல் ரியாலிட்டியில உங்க பையனால நீங்க பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு லிண்டா சொல்றாங்க. ஆனா எட் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல, எனக்கு என்னோட ஒரிஜினல் ரியாலிட்டி தான் வேணும்னு சொல்றாரு. அதோட லிண்டா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. நம்ம ரியல் லைஃப்லயே திடீர்னு ஒருத்தவங்க காணாம போயிடுவாங்க, எங்க போனாங்க எங்க இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. சோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டிக்கு தான் போறாங்களாம். சோ அப்படிதான் ஒரு மோசமான ரியாலிட்டில இருந்து ஒரு நல்ல ரியாலிட்டிக்கு எட் வந்தாரு. ஆனா எட்டுக்கு இந்த ரியாலிட்டி பிடிக்கவே இல்ல. கெட்டதே ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரிஜினல் ரியாலிட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பையன் அவருக்கு முக்கியமா. லிண்டாவும் இங்க பாருங்க, இந்த ரியாலிட்டில ஒரு குழந்தைய நீங்க தத்தெடுத்து வளங்க, அந்த குழந்தை நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும், நல்ல பையனாவும் வளரும். அதெல்லாம் முடியாது, எனக்கு என்னோட சொந்த பையன் தான் வேணும் அப்படின்னு ஒரு ஒத்த கால்ல நிக்கிறதுனால லிண்டாவும் நான் உங்களை முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்த ட்ரை பண்ணேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம், இப்ப நீங்க ட்ரெயின் ஏறி போனீங்கன்னா உங்க ஒரிஜினல் டைம் லைனுக்கு நீங்க போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி லிண்டா சொல்றாங்க. சோ ஈவினிங் 5:19 ஆகுது. ட்ரெயினுக்காக ஒரு வெயிட் பண்றாரு. பக்கத்துல அந்த பேசஞ்சர் அவரும் நிக்கிறாரு. உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. உங்களை மாதிரியே நாங்களும் எங்க ஒரிஜினல் ரியாலிட்டில இருந்து இந்த ரியாலிட்டிக்கு வந்திருக்கோம். திரும்ப எங்களுக்கு எங்களோட ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு போகணும்னே ஆசை, ஆனா எங்களால முடியாது. ஆனா நீங்க தைரியமா போறீங்களே, உண்மையிலேயே நீங்க வேற லெவல். சோ எட்டும் அந்த பேசஞ்சரை பார்த்து உன்னோட ஒரிஜினல் ரியாலிட்டில என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் சின்ன பசங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன், அபியூஸ் பண்ணிருக்கேன், இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுது. சோ இந்த குற்ற உணர்ச்சினால என்னோட ஒரிஜினல் டைம் லைன்ல என்னால வாழவே முடியல. சோ ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில வந்து ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ எட்டும் அதெல்லாம் கேட்டுட்டு ட்ரெயின்ல ஏறி அப்படியே டிராவல் பண்ணி வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. சோ ஒரு வழியா அவரோட ஒரிஜினல் டைம் லைனுக்கு வந்துட்டாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. உள்ள அவரோட பையன் இருக்கான். பையனை பார்த்த உடனே இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ இந்த இடத்துல இந்த படம் முடியுது. இவர் ஒரிஜினல் டைம் லைனுக்கு வந்து சந்தோஷமான ஒரு லைஃபை வாழ்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான். ஏன்னா டைரக்டர் வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு விட்டுறாரு. ஆனா உண்மையா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்கும். ஏன்னா லிண்டா சொன்ன மாதிரியே ஒரிஜினல் டைம் லைன் ரொம்ப ரொம்ப மோசமானதா இருக்கும். இந்த பையனால ப்ராப்ளம் வரும். அப்படி என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டீங்கன்னா நிறைய தியரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் நிக்கிற சைஸ்லயே பாருங்க ரொம்ப நெக்கலா இருக்கான். அதோட இவர் வீட்டுக்குள்ள வரும்பொழுது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பவுமே அவரோட ஒய்ஃப் வந்து வாங்க அப்படின்னு பதிலுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனா இப்ப எந்த ஒரு ரிப்ளைவும் இருக்காது. ஏன்னா எட்டோட பையன் அவங்க அம்மாவை ஆல்ரெடி அடிச்சிருப்பான்ல, இப்ப போட்டே தள்ளிட்டான். அடுத்தது நம்ம அப்பா வரட்டும், அந்த ஆளையும் போட்டு தள்ளலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹெட்டும் தானா போயிட்டு தலைய கொடுக்கறாரு. சோ இந்த ரியாலிட்டி இவ்வளவு மோசமானதா இருக்கும். அதனாலதான் லிண்டா வேற ஒரு ரியாலிட்டியை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் தலைகீழாதான் குதிக்க போகிறேன்னு ஒரிஜினல் ரியாலிட்டிக்கு வந்து ஆளு மறுகே ஆயிடுவாரு. சோ இது வந்து என்னோட கெஸ்ஸிங். சேச்சா அப்படிலாம் இருக்காது, அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நினைச்சுக்கலாம், இல்ல நான் சொல்றதுக்கு ஓகே சொன்னாலும் சொல்லிக்கலாம். சோ எது என்னவோ இந்த படம் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுன்னு தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தனே. அதோட நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கையை விட பெட்டரா வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி கிடைச்சா போவீங்களா போக மாட்டீங்களான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? யார் யாரு பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.